காபத்துல்லாவிற்கு உண்டான தூண்களை அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய பொழுது அல்லாஹ்விடத்துல சொன்னாங்களா, ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களுடைய இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள், இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்பவன் நன்கறிந்தவன், எங்களுடைய நோக்கத்தை நீ அறிகிறாய், எங்களுடைய கோரிக்கை நீ செவியேற்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், கேட்பவனாக இருக்கிறாய், எங்களின் இந்த நற்காரியத்தை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த பிரார்த்தனையில பல்வேறு பிரார்த்தனை, அதுல ஒரு பிரார்த்தனை என்ன, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள். இது ஒரு நல்ல சிந்தனை. ஒரு முஸ்லிம் தம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அத்தோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. தொழுகிறோமா, அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கணும். நோன்பு வைக்கிறோமா, அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரத்யோகமாக துவா செய்ய வேண்டும். இறைவா உனக்காகத்தான் தொழுதேன், இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள். இறைவா உனக்காகத்தான் நோன்பு நோற்றேன், உனக்காகத்தான் தான தர்மங்கள் செய்தேன், உனக்காகத்தான் இந்த நற்காரியத்தை இந்த வணக்க வழிபாட்டில் நான் ஈடுபடுகிறேன், இந்த வணக்க வழிபாட்டை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கான பிரார்த்தனை செய்யணும்.